ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான். இது என்னென்னா பூண்டு காரக்குழம்பு. இது நிறைய பேருக்கு தெரியும். இது தெரியாத நியூ கம்மர்ஸ்லாம் இருப்பீங்கள்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலெண்ணெய் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கடுகு மட்டும் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ஒரு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு வெங்காயத்தை ஒரு 4ஆக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா ஒரு பல் பூண்டு, அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் ஒரு 10லேருந்து ஒரு 12 பூண்டு, அதையுமே பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் ஒரு 3/4 பதம் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா 2 பழுத்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் 2 பழுத்த தக்காளியை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் ரெசிபிக்கும் தேவையான உப்பையும் இங்கேயே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். வேணும்னா நீங்கள் கடைசியில் கூட உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சூப்பராக வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அது வீட்டிலையே அரைச்சி செஞ்ச குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேவா? 2லேருந்து 5 நிமிஷம் அந்த மசாலா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான அளவு அந்த புளி கூட தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். நான் ஒரு அரௌண்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக பண்ண போகிறேன். அதனால நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக திக்காக குழம்பு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணாலும் ஊற்றிக்கோங்க. மதுரை சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வச்சு நான் அன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் தான் கட்டியிருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனி நிறைய மில்லட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.